கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 46 வசனம் 1. சங்கீதம் 46ஆம் சங்கீதம் வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது, ஆபத்து இருக்குது, ஆபத்து காலங்கிற ஒரு காரியம் இருக்குது. நாம் இப்படிப்பட்ட ஆபத்துங்கிறத நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆபத்து நாள், ஆபத்து காலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 20:1 பார்க்கும்போது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஆபத்து நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆபத்து நாளுங்கிறது ஒரு காரியம் இருக்குதுங்கிறத பார்க்குறோம். நம்ம வாசிக்கலாம் அந்த சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்கிறது காரியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரச்சனையை சந்தித்து தான் ஆகணும், அந்த பிரச்சனையின் வழியாக போய் தான் ஆகணும். அநேகர் என்ன செய்கிறாங்க? பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க. தேவன் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். அநேகர் என்ன செய்கிறாங்க? பிரச்சனைகளை சந்திப்பதற்கு பயந்து தற்கொலை பண்ணுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். மரணம் முடிவல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் ஜெயம் எடுப்பது தான் தேவனுடைய பகுதி. நாம் அதன் வழியாக கடந்து சென்று அந்த சூழ்நிலைகளில் தேவனுடைய பலத்தை, தேவனுடைய வல்லமையை நாம் முழுவதுமாக பெற்று நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அப்போ அங்கே ஆபத்து நாள் என்கின்ற ஒரு காரியம் வருது. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய ஆபத்து நாள். இன்னொரு பக்கம் நம்ம சங்கீதம் 50:15 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 50 வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயாக. இங்கேயும் கூட ஆபத்து காலம் அப்படி ஒரு பீரியட் இருக்குது. ஒரு டே ஆபத்து நாள், ஒரு பீரியடு காலம், எவ்வளவு நாள் தெரியாது, ஆனால் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஆபத்து நாளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும், அல்லது ஆபத்து காலத்தின் வழியாக நீங்கள் போக வேண்டியது இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை நோக்கி கூப்பிடு. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அந்த நாளில் அவர் அடைக்கலமாக இருப்பார். அப்போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறது காரியம் இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை, அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். நம்ம பயப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து காலம் வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? அடைக்கலம். அடைக்கலம்னா பாதுகாப்பு. அவருடைய மார்பில் நம்ம அடைக்கலமாக பத்திரமா இருக்கோம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்தால் யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? அப்போ ஆபத்து காலத்திலே தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு அடைக்கலம், பலன், ஸ்ட்ரென்த்து. மூன்றாவது அனுகூலமான துணை. அப்போ ஆபத்து காலத்தில் எந்த மனுஷனும் சோர்ந்து போவான், பயம் வரும், ஐயோ மன அழுத்தம், என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வது, எப்படி இந்த இடத்துல பேசுறது, இந்த சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கிறது, எப்படி செயல்படுவது, பல ஒரு சிக்கலான சூழ்நிலை. இதை எப்படி செய்தால் இதை சரி செய்ய முடியும்? தவறாக நம்ம முடிவு எடுத்துடக்கூடாதே, தவறாக பேசிடக்கூடாதே, தவறாக செயல்பட்டு விடக்கூடாதே, பல குழப்பமான சூழ்நிலை தான் ஆபத்து நாள் அல்லது ஆபத்து காலம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர் அடைக்கலம், அவர் பலன், அனுகூலமான துணை. பொதுவாக நம்ம பிரச்சனையவே நம்ம பார்க்குறோம். பிரச்சனையவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம சோர்ந்து போயிடுவோம், நாம் விசுவாசத்தை இழந்துருவோம், நம்ம பயப்படுகிறவர்களாக, நாம் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழக்கிறவங்களாக மாறுவோம். ஏன்? பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார்?
தேவன் இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் எப்படி பலனாக இருக்கிறார், எப்படி நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் அப்படின்னு நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்காக செயல்படுகிறதை பார்க்க முடியும். அநேக வேளைகளில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அநேகர் என்ன செஞ்சிடறாங்க, தேவனுடைய கரத்தை, செயல்படுகிற கரத்தை பார்க்க தவறி விடுகிறார்கள். பிரச்சனையும் அதில் வரக்கூடிய ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பின் விளைவுகளை இவங்களாகவே சிந்தித்து சிந்தித்து பயப்படுறாங்க. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பயங்கர பிரச்சனை பதர், இப்படி ஆயிரும்னு நினச்சேன், நல்ல வேலை அப்படி நடக்கலை. நல்ல வேலை, கர்த்தர் அங்கே கூட இருக்கிறார். நல்ல வேலை இல்லை, தேவன் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவருக்கு பேரே புதிய ஏற்பாட்டில் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆக எல்லா வேளைகளிலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆபத்து காலமோ ஆபத்து நாளோ, எல்லா காலத்திலும் ஆபத்து காலத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91 கர்த்தர் சொல்கிறார். ஆபத்து காலத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் தேவன் நமக்காக செயல்படுகிறவர். இந்த நாளில் கூட தாவீது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சோதனையான காலகட்டம், ஒரு ஆபத்து காலம், ஒரு பீரியட் இருக்குது. அந்த ஆபத்து காலத்தை அவர் எப்படி கடந்து போனார், அந்த ஆபத்து காலத்தில் தேவன் அவருக்காக எப்படிலாம் செயல்பட்டாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பிரச்சனையான நேரத்தில், அது ஆபத்து காலத்தில் நாம் எதை பார்க்கணும், நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்க்கக்கூடாது, பிரச்சனை பண்ணுற மனிதர்களை பார்க்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடிய மனிதனுடைய வார்த்தைகளை, சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி எதிர்மறையாக சிந்திக்காமல், இந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு என்ன செய்கிறார், இந்த சூழ்நிலையில் தேவனுடைய கரம் எனக்காக எங்கே செயல்படுது, எப்படி தேவன் எனக்கு அனுகூலமாக செயல்படுகிறாருங்கிறத நாம் கவனிக்கிறவங்களாக இருப்போமானா நாம் தேவனை துதிக்கிறவங்களாக மாறிடுவோம். அந்த சூழ்நிலையில் தேவனுடைய பலத்த கரம் நமக்காக செயல்படுகிறதுங்கிறத காணும்படியாக தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த மகன் அப்சலோமை என்ன செய்கிறான், துரத்துறான். தாவீதை துரத்துற தாவீது அப்சலோமுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து அவன் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு, அரண்மனையை விட்டுட்டு, ராஜாங்கத்தை விட்டுட்டு வெறும் கால்நடையாக ஓடிப்போனான் என்று வாசிக்கும். ராஜா ஒரு காலத்தில் அவன் பாருங்க, சவுல் ராஜாவுக்கு பயந்து காடுகளில், வனாந்தரங்களில், மலைகளில், குகைகளில் ஒளித்து வாழ்கிறவனாய் காணப்பட்டான். சரி, இப்போ பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, தேவனே அவனோட இருந்து நடத்துகிறாரு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்னொரு இக்கட்டான காலகட்டத்தை அவன் கடந்து போகிறத பார்க்குறோம். அதுதான் ஆபத்து காலம். அவனுடைய சொந்த குமாரனே அப்சலோம் அவனுக்கு விரோதமாக ஒரு பெரும் சதி பண்ணி தேசத்தினுடைய அந்த முழு அதிகாரத்தை பிடிக்கிறத பார்க்குறோம். ராஜாங்கத்தை பிடிக்கிறான். அப்சலோமுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, உயிரை காப்பாற்ற தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, தேசத்தை விட்டே வெளியேறி காட்டுக்குள்ளே ஓடி ஒளிகிற நிலைமையை பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் தாவீதினுடைய வேதனையான சூழ்நிலையை பார்க்குறோம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். ராஜா அரண்மனையில் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆபத்து காலம் அவனை வருது. சொந்த குமாரனே அங்கே கட்டுப்பாடு பண்ணி தாவீதினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு தீவிரமாக செயல்படும் பொழுது உயிர் தப்ப அவன் வெறுங்காலால் நடந்து கொண்டு அழுது கொண்டு அவன் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் பாருங்கள் கண்ணீரோடு கூட ஒலிவ மலையின் மேலே ஏறினான் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் அவன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அப்சலோம் அது வரைக்கும் தாவீதோட ரொம்ப க்ளோஸாக இருந்தது யார் அப்படின்னா அகித்தோப்பேல். அந்த அவன் சொல்கிற ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கும் அப்படின்னா,
தேவதூதனுடைய ஆலோசனையை போல இருக்குமா. ஒரு தேவதூதன் வந்து நமக்கு ஆலோசனை சொன்னால் எப்படி இருக்குமோ அதை போல இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை காணப்படும். ஆனால் அந்த அகித்தோப்பேல் சமயம் வரும் பொழுது யாரோட சேர்ந்துக்கிட்டான்னா தாவீதுக்கு விரோதமாக மாறி அப்சலோமோட சேர்ந்துக்கிட்டான். அதை கேட்டவன அவனுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. அடுத்த 31 வசனத்தில் அந்த தாவீது சொல்கிறார் பாருங்க, அப்சலோமோடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அநேக ராஜ்யங்கள் எதில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால் தோற்கடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, துரோகம், நம்பிக்கை துரோகம். கூடயே இருப்பாங்க, ரொம்ப நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத போல இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதுகில் குத்துவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யார்? ஒரு யூதாஸ் காரியத்தார். ஏரோது அல்லது பரிசேயர் அல்லது சதுசேயர் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அவரை காட்டி கொடுத்தது யார்? அவரை முதுகில் குத்துனது யாருன்னா ஒரு கூடவே இருந்த சீஷன் யூதாஸ் காரியத்து தான். அதே மாதிரி அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமோடு கூட போய் சேர்ந்து கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்குறான். அவன் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக அவன் இருக்கிறான். ஆனாலும் கூட அவனுடைய இருதயம் தாவீதோடு இருந்துச்சானா இல்லை. இது எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். இதுதான் ஆபத்து காலம் வரும் பொழுது தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்க யார், நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நாம் உண்மையாக கண்டுகொள்கிற நேரம் அதுதான். நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிற நேரம் அதுதான். வெறுங்காலாலே முகத்தை மூடிக்கொண்டு நடந்து கொண்டு அழுது கொண்டு போகக்கூடிய ஒரு காலம், அதுதான் ஆபத்து காலம். இந்த ஆபத்து காலத்தில் அவன் வேதனையோடு ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுமா ஆண்டவரே. ஒரு மனுஷன் நம்பிக்கை துரோகம் பொறுக்க முடியாமல் வயிறு எரிஞ்சு அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், மனம் எரிஞ்சு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அகித்தோப்பேல் என்ன ஆலோசனை சொன்னாலும் அதை பைத்தியமாக்கிறான், அதை அபத்தமாக்கி போட்டு விடுமா ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபிக்கிறான். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சங்கீதம் 20:1 வாசித்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆபத்து நாளில் தேவன் தாவீதுடைய ஜெபத்தை அப்படியே கேட்டார். என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அப்சலோம் அரண்மனைக்கு வந்துட்டான். அகித்தோப்பேல் இப்போ சொல்கிற ஒவ்வொரு ஆலோசனையின்படி அங்கே அப்சலோம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்போ அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். என்ன ஆலோசனை சொல்கிறான்? இந்த மாதிரி தாவீதை உடனடியாக நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அவனை நான் உடனடியாக பிடிச்சி தாவீதை மட்டும் கொன்னுட்டு எல்லா ஜனங்களையும் உம்ம பக்கமாக திருப்பிடுறேன்னு சொல்லி அகித்தோப்பேல் ஆலோசனை சொல்கிறான். அப்சலோமுக்கு என்னது, இந்த ராத்திரியிலே நாங்கள் போய் தாவீதை வெட்டி கொன்னுட்டு எல்லா ஜனங்களையும் உங்கள் பக்கமாக திருப்பிடுறோம். தாவீதை கொன்னாச்சுன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு எதிரிகளே கிடையாதுன்னு சொல்லி தாவீதை இவங்க லேசாக நினச்சிட்டாங்க. அவன் ஒரு சாதாரணமான மனிதன் தானே, ஒரு ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவன் சாதாரணமான மனிதன் தான், அவன் ஆடு மேய்க்கிற மனிதன் தான். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு தேவன் இருக்கிறாரு, அவனோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அதை இவங்க மறந்துட்டாங்க. ஆபத்து காலத்தில் நமக்கு விரோதமாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நமக்கு அனுகூலமாக யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறாரா? அதை மாத்திரம்தான் நம்ம உறுதிப்படுத்தணும். தேவனை சார்ந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது எவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, அதை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. தேவன் எனக்கு அனுகூலமாக இருக்கிறாரா பாருங்கள். அவன் மனம் எரிஞ்சு ஜெபிச்சா, ஆண்டவரே, அகித்தோப்பேல் ஆலோசனை அபத்தமாக்கிறோன்னு சொல்லி தேவன் அந்த என்ன போட்டிருக்கு தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17:14 அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். தாவீது ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையா? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராகன்னு சொன்னபடி யாக்கோபின் தேவன் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்காரா இல்லையா?
தேவன் ஆபத்து நாளில் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அவர் அனுகூலமான துணையாக இருப்பார். இங்கே அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி ஊசாய் மூலமாக சொல்லப்பட்ட ஆலோசனை தான் நல்லதுன்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலைகளை யார் உண்டு பண்ணது? தேவன் தான் உண்டு பண்ணார். அது தேவனுடைய வாக்கு போல இருந்துச்சுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ வாக்கு. தேவன் தூதன் வந்து சொன்னால் எப்படி ஆலோசனை அதை மாதிரி எல்லாரும் ஏற்று அதன்படி செயல்படுவாங்க. அந்த நல்ல ஆலோசனையை யாரால் அபத்தமாக்க முடியாதானா தேவன் ஊசாயை கொண்டு அபத்தமாக்குகிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு எப்படி அனுகூலமான துணையாக இருக்கிறார்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது தேவன் உங்களுக்காக செயல்படுகிறார்னு நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, விசுவாசமாக இருப்பீங்க, தேவனை துதிக்கிறவங்களாக இருப்பீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை தாவீதுக்கு தெரியாது அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், அவனுக்கு தெரியாது இங்கே என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறது என்று. ஆனால் தேவன் அறிவார். தேவன் அரண்மனையில் அங்கே கிரியை செய்கிறார். தேவனுடைய கரம் தான் கிரியை செய்து. தேவன் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கர்த்தாதி கர்த்தா. அவர் தாவீதுக்கு விரோதமாக உருவாக்குற ஆயுதம் வாய்க்காமல் போகும்படி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தைரியமாக இருங்க. ஆபத்து காலத்தில் தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். இப்போ என்னாச்சு? அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லை, அடுத்து அங்கே என்ன நடக்குது? அந்த நல்ல ஆலோசனையை ஒருத்தரும் கேட்கலன்னு உடனே அவன் நேராக தன்னுடைய ஊருக்கு போய் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம். அவன் நாண்டு கொண்டு செத்தான். யோசித்து பாருங்க. விரோதமாக எழும்புனா, நம்பிக்கை துரோகம் பண்ணுனா, அவன் சொன்ன நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கப்பட்ட. ஏன்னா தாவீது ஜெபிச்சான் இல்லையா, ஆண்டவரே அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனையை பைத்தியமாக்கிருங்க. பாருங்க அருமையானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினால யார் எழும்பினாலும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, தாவீதை கொல்லணும்னு சொன்ன அகித்தோப்பேல் இப்போ அவன் நாண்டு கொண்டு செத்தான். இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணின அகித்தோப்பேலின் பரிதாபமான முடிவை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே நிலைமை யாருக்கு? யூதாஸ் காரியத்துக்கு. யூதாஸ் காரியத்துடைய நிலைமை என்ன? அவனும் நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் மத்தேயுல வாசிக்கிறோம். அவனும் பாருங்க 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். நம்பிக்கை துரோகம். கூடவே இருந்தான், அவரோட சாப்பிட்டான், அவரோட படுத்தான், தூங்கினான், ஊழியம் செஞ்சான். ஆனால் காணிக்க பையெல்லாம் சுமந்துக்கிட்டு அலைஞ்சான். கர்த்தர் நம்பி காணிக்க பைய யூதாஸ் கையில் தான் கொடுத்துருந்தாரு. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக அவன் நம்பிக்கை துரோகம் பண்ண போது அவனுடைய முடிவு என்ன? நாண்டு கொண்டு செத்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் தேவன் அனுகூலமான துணை. சரி, இப்போ இந்த செய்தி போகணுமே, எப்படி போகிறது? இங்கே தான் தேவன் செயல்படுறார். எப்படி போகும் இந்த செய்தி? அரண்மனையில் இருக்கிற செய்தி காட்டுக்குள்ளே இருக்கிற தாவீது கொண்டு போன இந்த காலத்தை மாதிரி இல்லையா, மெயில் அனுப்ப முடியாது, செல்ஃபோனில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ரெக்கார்டிங் பண்ணி மெசேஜோ ஃபோனோ ஒன்றும் ஒரு வாய்ப்பும் கிடையாது. நபரைத்தான் அனுப்பணும். யார் அனுப்புறது? தேசம் முழுவதும் அப்சலோமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எப்படினாலும் செய்தி தாவீது கொண்டு போய் சேர்க்கப்படணும். இல்லைன்னு சொன்னால் தாவீதுடைய உயிரை காப்பாற்றப்பட முடியாது. அப்போ தான் அங்கே தேவன் என்ன செய்கிறாரு? 2 ஆசாரியர்கள், ஒன்று சாதோக், இன்னொன்று அபியத்தார். அவர்களுடைய 2 குமாரர். சாதோக்குடைய இந்த சாதோக் என்கின்ற ஆசாரியனாகிய அவருடைய குமாரன் அகிமாசு, அபியத்தார் என்கின்ற ஆசாரியனுடைய குமாரன் யோனத்தான். இந்த 2 வாலிபர்களை அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்றோகேல் அப்படிங்கிற ஒரு கல் அண்டையில் அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி பாருங்கள், தாவீதுக்கு இந்த செய்தியை கொண்டு போவதற்கு அரண்மனையில் ஒரு பக்கம் ஊசாயை வைத்து அகித்தோப்பேலின் ஆலோசனையை தேவன் அபத்தமாக்குகிறார். இன்னொரு பக்கம் ஆசாரியர்களாகிய சாதோக்கும் அபியத்தாரும் அவங்களுடைய பிள்ளைகளை உயிரை பணைய வச்சு நிற்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட வாலிபர்கள் கொலை செய்யப்படுவாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ என்ன, அவங்க ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான ஒரு சின்ன ஏரியாவில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அரண்மனையிலேருந்து அந்த செய்தியை கொண்டு போகணுமே. யார் கொண்டு போகிறது? அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது எங்கே வாசிக்கிறோம்? 2 சாமுவேல் 17:17 வாசிக்கிறோம். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றோகேல் அண்டை நின்று கொண்டு இருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள்.
எனக்கு மிகவும் அருமையானவர்களே, பாருங்க, இந்த செய்தி தாவீதுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவன் 2 வாலிபர்களை தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து அர்ப்பணிக்கின்ற 2 வாலிபர்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாலிபர்கள், நாங்கள் ரெடி, என்னானாலும் பரவாயில்லை, செய்தியை எங்களிடத்தில் எப்படியாவது கன்வே பண்ணுங்க, அதை நாங்கள் எப்படியாவது கொண்டு போய் ராஜாவுக்கு சேர்த்துறோம். இப்போ அரண்மனையில் இருந்து அங்கே ஊருக்கு வெளியே அங்கே நின்று கொண்டிருக்கிற அவர்களிடத்தில் எப்படி போய் சொல்கிறது? அந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காரி இருக்கிறார். அந்த வேலைக்காரி சொல்கிறான், என்கிட்ட சொல்லுங்க ஐயா, நான் போய் ராஜாவின் இடத்துல சொல்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் நான் போய் சொல்லிடுறேன். இந்த வேலைக்காரியை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? உயிர் போயிடும், கொன்றுவாங்க, பரவாயில்லை. அப்பா, எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்கங்கிறது காரியம் இல்லை. அதுக்கு மத்தியில் நமக்கு அனுகூலமாக தேவன் யார் யாரை வைத்திருக்கிறாருங்கிறத நாம் கண்டு துதிக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள பார்த்து பார்த்து வேதனைப்படாதீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு கூட்டம், உங்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு கூட்டம், உங்களுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற ஒரு கூட்டம், தேவன் அதை வைத்திருக்கிறாருங்கிறத பார்த்து அந்த உண்மையுள்ளவர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை வேதனைப்படுத்துகிறவங்கள, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்கள, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்கள நினச்சி வேதனைப்படாதீங்க. அங்கே அனுகூலமாக ஒரு யோனத்தான் இருக்கிறானே, அங்கே ஒரு அகிமாஸ் இருக்கிறானே, ஒரு வேலைக்காரி. யோசித்து பாருங்கள். சரி, இவங்க அந்த வேலைக்காரி போய் அந்த வாலிபர்களாகிய அந்த யோனத்தான்கிட்டையும் அகிமாஸ்கிட்டையும் காரியத்தை சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு சிறு பையன் அதை கவனிச்சிடறான். ஒரு சிறு பையன் கவனித்து அதை நேரம் எங்கே வந்து சொல்லிடுறான்? அரண்மனையில் இருக்கிற அப்சலோமுக்கிட்ட வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு செய்தி, அரண்மனையில் நடந்த காரியம் இப்படி 2 வாலிபர்களுக்கு ஒரு ஸ்திரீயின் மூலமாக சொல்லப்பட்டது. ஆகவே நீங்கள் பிடிங்கன்னு உடனே அப்சலோம் படை வீரர்களை அனுப்புகிறான். இந்த அப்சலோம் படை வீரர்களை அனுப்பி தங்களை தேடுகிறான் பாருங்கள். அப்படிங்கிறத இந்த வாலிபர்கள் கேள்விப்படுறாங்க. பிரச்சனையை பாருங்கள். செய்தி தாவீதை போய் அடையணும்னா யாராவது நபர்கள் தான் கொண்டு போகணும். கொண்டு போக முடியாதபடிக்கு உடனடியாக அங்கே அரண்மனை அலர்ட் பண்ணப்படுது. உடனே எச்சரிக்கை, பிடிங்க, அந்த யோனத்தானையும் அகிமாசையும் பிடிங்க. எனக்கு அருமையானவர்களே, பார்த்தீங்களா எப்படி இந்த பிள்ளையாண்டான் இந்த செய்தியை கேட்டான் தெரியல. ஆனால் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இது போகுது பாருங்கள். இப்போ என்ன நடக்குது? இவங்க நேராக போனால் இவங்க நடந்து தான் போகணும். அவங்க குதிரையில் வந்து வீரர்கள் பிடிச்சிருவாங்க. என்ன செய்கிறது? அவங்க டக்குன்னு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாவீது ராஜாவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அறிவிக்க வந்தோம். இப்போ நாங்கள் வனாந்தரத்தை நோக்கி போக முடியாது, எங்களை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதனால் அந்த படைகள் வந்து எங்களை தேடிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் ஒளிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இடம் கிடைக்குமா? அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே யார் வாரா, யார் எந்த வீட்டுக்குள்ளே போகிறா எல்லாமே தெரியும். அப்போ என்ன நடக்குது? இந்த வீட்டுக்குள்ளே இவங்க போகிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படியா, நாங்கள் தாவீது ராஜாவுக்கு விசுவாசமானவங்க, தாவீது ராஜாவுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். பாருங்கள், ராஜாவுக்கு தெரிய வந்தா, அப்சலோமுக்கு தெரிய வந்தா எங்களை கொன்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க வீட்டு முத்தத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே அவங்கள இறக்கிட்டாங்க. இறக்கணுன்னு அந்த வீட்டில் உள்ள அந்த சகோதரி என்ன செய்கிறாப்புல, வேகமாக ஒரு பாயை கொண்டு வந்து அந்த கிணத்தை மூடி, அந்த பாயை மட்டும் போடலை, அதுக்கு மேலே என்ன செய்ய, நொய்யை பரப்பி வைத்தாள். நொய்யினா வடகம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த வடகத்தை எரிஞ்சிட்டா, அந்த காஞ்ச வடகம், காஞ்சு காயாமல் இருக்க அந்த வடகத்தை அது மேலே பரப்பிட்டான். இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே வராங்க. யோனத்தான் அகிமாசை எங்கன்னு சொல்லி படை வீரர்கள் கேட்குறாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அதோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த 2 வாலிபர்களும் போனதை நாங்கள் பார்த்தோம். உடனடியாக படைகளெல்லாம் அங்கே போகுது. எங்கே யோனத்தான், எங்கே அகிமாசை, எங்கே? ஐயா, வந்தது உண்மைதான். ஆனால் அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு வாய்க்கால் இருக்குது பாருங்கள், அந்த வாய்க்காலை தாண்டி இந்த வழியாக போயிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிணறை பார்க்குறாங்க. பாயை மட்டும்தான் யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சுருப்பான், ஈட்டியை வச்சு பாயை தூக்கி விட்டுருந்துருப்பான். உள்ளே இருக்கிற யோனத்தான் அகிமாசம் மாட்டியிருப்பாங்க. இப்போ பாய் மேலே என்ன இருக்குது? நொய் இருக்குது, வடகம் இருக்குது. வடகம், ஐயோ, இந்த வடகத்தை எப்படி சிந்துறது? சரி, இதுக்குள்ளே ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. அது மேலே தான் பாய் மேலே வடகம் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு யார் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளவு ஞானமாக செயல்படுகிற பிள்ளைகளை, உண்மையுள்ள பிள்ளைகளை, தாவீதுக்காக தங்களுடைய உயிரையும் பணைய வைக்கின்ற ஒரு குடும்பத்தை அந்த கிராமத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள்.
அந்த வாலிபர்களை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிற அந்த புத்தியுள்ள ஸ்திரியை அங்கே பார்க்க முடியுது. எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். பாருங்கள், படைகள் தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல, திரும்பி போயிட்டாங்க. அவங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த நொய்யை எடுத்துகிட்டு, இந்த பாயை எடுத்துகிட்டு, யோனத்தான், அகிமாஸ் வாங்க, படைகள் திரும்ப போயிட்டு நீங்கள் ராஜா கிட்ட போய் பத்திரமா இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. பாருங்கள், இந்த வாலிபர்கள் அந்த ராத்திரியில் ஓடி ஓடி போய் தாவீதுகிட்ட போய் சொல்கிறாங்க, நீ ராத்திரி இந்த வெளியில் தங்க வேண்டாம், உடனடியாக நீங்கள் யோர்தானை கடந்துருங்க என்று சொல்லி அங்கே பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தாவீதும் அவனை சார்ந்தவர்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து அக்கறை போயிட்டாங்க, உயிர் தப்ப ஓடிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் தேவன் எப்படி அனுகூலமாக இருக்கிறார். ஒரு ஊசாயை அனுப்பி அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறார். தாவீதுனுடைய ஜெபத்தை கேட்டு பைத்தியமாகிட்டார். அவன் பைத்தியமாகி நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் அகித்தோப்பேலை குறித்து வாசிக்கிறோம். கடைசியில் யுத்தத்துக்கு போகிறான். அப்சலோமும் என்ன செய்கிறான், கர்வாலி மரத்து அண்டையில், அவன் முடி அதிகமாக இருக்குது, 2 மரத்துக்கு இடையில கழுத போகுது. அந்த கோவேறு கழுத போயிட்டு இவன் மரத்தில் தொங்குற, வானத்துக்கு பூமிக்கும் தொங்கிட்டு கிடக்கிறான். யோவாப் தன்னுடைய வீரர்களை கொண்டு போய் அடித்து கொல்றதை பார்க்குறோம். அப்சலோம் அங்கே அவனுடைய பயங்கரமான பரிதாபமான முடிவை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்காக செயல்படுகிறவர். ஒரு வேலைக்காரி உயிரை பணைய வைத்து அரண்மனையிலிருந்து கொண்டு போகிறான். வாலிபர்கள் போர் வீரர்கள் கையில் பிடிபட்டால் என்ன ஆயிருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, தேவன் விட மாட்டார். ஒரு வீட்டை காட்டுறார், ஒரு கிணத்தை காட்டுறார், ஒரு கிணத்துக்குள்ளே இறங்குறாங்க, ஒரு பாய் விரிக்கப்படுது, எல்லாம் அனுகூலமாக நடக்குது. இது தாவீதுக்கு தெரியாது. நாம் செயல்பட முடியாத இடங்களில் தேவன் நமக்காக செயல்படுகிற தேவன். நாம் கிரியை செய்ய முடியாத இடங்களில் தேவன் நமக்காக அனுகூலமான துணையாக இருக்கிறவர். தாவீதுடைய உயிரை காப்பாற்றி மீண்டும் அரண்மனையில் ராஜாவாக கொண்டு உட்கார வைக்கிறத பார்க்குறோம். அதனால தான் அவர் சொன்னார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கும் அருளி செய்வேன்னு சொன்னார். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, ஆபத்து காலத்தில் அவர் எப்படி அனுகூலமான துணையாக இருந்தாரோ அதை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமாக இருக்கிறார்னு விசுவாசிங்க. உங்களுக்காக நீங்கள் பார்க்க முடியல, நீங்கள் கேட்க முடியாது, நீங்கள் அறிய முடியாட்டாலும் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் அவர்தான் தேவன் தான், அவர்தான் தேவன், அவர்தான் உண்மையான தேவன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக நம்புங்க, அவரை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து கொள்ளுங்க. எந்த சூழலில் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாய் நீர் இருக்கிறீர் என்று. நீங்கள் இந்த நாளில் ஆபத்தான சூழ்நிலையில் கடந்து போகிறீங்களா, ஆபத்து நாளா அல்லது ஆபத்து காலமாக எதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை விடுவித்து உங்களுடைய தலையை திரும்ப உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற இந்த ஆபத்து நாளிலே, இந்த ஆபத்து காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நீர் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செயல்படுங்க. அவர்களை பாதுகாத்து அவருடைய தலையை உயர்த்தி அவருடைய காரியம் ஜெயமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.